வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 7ஆம் பாகம் 5ஆம் அத்தியாயம் கோசம்ரக்ஷணம். அதில் பாலாபிஷேகம் அல்ல பாலபிஷேகம். ஒன்று கவனிக்க வேண்டும். சந்தனாபிஷேகம், சீராபிஷேகம் என்கிற மாதிரியே பல பேர் பாலாபிஷேகம் என்கிறார்கள். அது தப்பு. பாலபிஷேகம் என்று லாவை குறிலாகவே சொல்ல வேண்டும். சந்தன, சீர என்ற வார்த்தைகள் அகாரத்தில் முடிவதால் அவற்றோடு அபிஷேகம் என்று அகாரத்தில் ஆரம்பிக்கும் வார்த்தையை சேர்க்கும்போது 2 குறில் அகாரங்கள் சேர்ந்து ஒரு நெடில் ஆகாரமாகி சந்தனாபிஷேகம், சீராபிஷேகம் என்ற கூட்டு வார்த்தைகள் உண்டாகின்றன. பால் என்கிற வார்த்தை அகாரத்தில் முடியாமல் இல் என்ற ஒற்றெழுத்துடன் முடிகிறது. அதோடு அபிஷேகம் சேரும்போது இல் கூட்டல் ஆ என்பது குறிலான ல ஆகத்தான் வருமாதலால் பாலபிஷேகம் என்றுதான் ஆகும். தேன் கூட்டல் அபிஷேகமும் இப்படியேதான் தேனபிஷேகம் ஆகுமே தவிர தேனாபிஷேகம் இல்லை. இதே மாதிரிதான் சடாட்சரம் என்பதும் தப்பு. சடக்ஷரம் சரி. பஞ்ச கூட்டல் அக்ஷரம் பஞ்சாட்சரம், அஷ்ட கூட்டல் அக்ஷரம் அஷ்டாட்சரம் என்கிற மாதிரி இல்லாமல் சட் கூட்டல் அக்ஷரம் என்றே இருப்பதால் சடக்ஷரம் என்றே ஆகும். கோவின் மலமும் பவித்திரமானதாக இருக்கிற மாதிரியே அதன் குழம்படி புழுதியும் பவித்திரமானதாகும். சாதாரணமாக கால் புழுதி என்றால் அது துச்சமானது. அதையே தெய்வத்திடம், தெய்வ சமதையான மகான்களிடம் பாதத்தூளி என்று போற்றி ஏற்றுக்கொள்கிறோம். கோத்தூளியும் அப்படியே. சாயங்காலத்தில் கோக்கள் மந்தையாக மேய்ந்து முடிந்து கொட்டிலுக்கு திரும்பி கொண்டிருக்கும்போது அவற்றின் குழம்படியிலிருந்து பெருசாக புழுதி படலம் கிளம்பும். அந்த புழுதி உடம்பு முழுவதும் படும்படி நின்றால் அதை புண்ணிய தீர்த்த ஸ்நானத்துக்கு மேலாக சொல்லியிருக்கிறது. புழுதி போவதற்கு ஸ்நானம் செய்வதுதான் வழக்கம் என்றாலும் இங்கேயோ புழுதியே புண்ணிய ஸ்நானமாக இருக்கிறது. பாலகிருஷ்ணனே அப்படி புழுதியில் திளைத்தாடினான். கோத்தூளி தூசரிதனாக இருந்தான் என்று வர்ணித்திருக்கிறது. எப்பொழுதும் அப்படி புழுதி படிந்திருப்பதே அவனுக்கு ஒரு சௌபாகிய சோபையை உண்டாக்கிற்று. சச்வத் கோகுர நிர்தூ தோத்தத தூளி தூசர சௌபாக்கியம் என்று ஆச்சாரியாலே பாடியிருக்கிறார். அப்படி பசு மந்தை புழுதி எழுப்பிக் கொண்டு கொட்டில் திரும்புகிற சாயங்காலத்தையே கோத்தூளி லக்னம் என்று விசேஷித்து சொல்லியிருக்கிறது. கோமாதா பூமாதா என்று 2 சொன்னதில் பூமாதா தன் புழுதியையே கோமாதாவின் குழம்படியிலிருந்து பெற்று தனக்கும் அபிஷேகம் செய்து கொள்கிறாள். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய சங்கர. அடுத்து பசு இன்றேல் வேள்வி இல்லை. அபிஷேகம் பக்தி வழிபாட்டில் வருவது. அதற்கு முக்கியமாக ஆகமங்களும் புராணங்களும் பிரமாணம். அவற்றை விடவும் நம்முடைய மதத்துக்கு மூல பிரமாணமாய் இருப்பது வேதமே. அதன் அடிப்படை இல்லாமல் ஆகம புராணங்களுக்கு பிராமாண்யம் பிரமாணமாகும் தன்மை இல்லை. வேதம் ஏதோ நம்முடைய தேசத்துக்கு மட்டுமே ஆனது என்று நினைத்தால் அதைவிட பெரிய தப்பில்லை. நம்முடைய தேசத்தில் மட்டும்தான் வேதத்துக்கு பிரயோகம். கர்ம பூமியான இந்த பரத கண்டத்தில் மட்டும்தான் வேத கர்மாக்கள் செய்தால் பலன் உண்டு என்றாலும் அந்த பலன் இந்த தேசத்துக்கானது மட்டுமில்லை. சகல லோகத்துக்கும் பலனை உத்தேசித்துத்தான் இங்கே நம் தேசத்தில் வைதீக கர்மா செய்வது. ஹிருதயத்திலிருந்து இரத்தம் சரீரம் பூராவுக்கும் பாய்கிற மாதிரி இங்கே செய்யும் வைதிக அனுஷ்டானங்கள் லோகம் முழுதற்கும் சேமங்களை பாய்ச்சிவிடும். அதாவது வேதம் இருந்தால்தான் லோகமே நன்றாக இருக்கும். லோக சேமமே இங்கே நம்முடைய தேசத்தில் செய்கிற வைதிகமான யஜ்ஞ கர்மானுஷ்டானாதிகளில்தான் இருக்கிறது. அதை பற்றி கொஞ்சம் கூட சந்தேகப்பட வேண்டாம். அப்படி லோகத்தையே வாழ்விப்பது யஜ்ஞம், வேள்வி என்பது. அதற்கு 2 அவசியமானவை. ஒன்று யஜ்ஞம் பண்ணுகிற கர்த்தாவான எஜமானன். இன்னொன்று யஜ்ஞத்தில் உபயோகமாகிற அதி முக்கியமான திரவியங்களை தருகிற கோதான். யஜ்ஞத்தில் முக்கியமாக
ஆகூதி கொடுக்கப்படும் திரவியம் பசுவிடமிருந்து பெறுகிற நெய்யே. ஆஜ்யம் என்று அதை சொல்வது. ஹவிஸ், தமிழில் அதுவே அவி என்று வரும். அந்த ஹவிஸ் என்பதே யஜ்ஞத்தில் ஆகூதி கொடுக்கப்படும் பலவிதமான திரவியங்களுக்கும் பொது பெயராயினும் குறிப்பாக ஹவிஸ் என்றால் பசும் நெய்தான். மற்ற ஆகூதி திரவியங்களையும் நெய்யால் தடவி சுத்தம் செய்துதான் ஹோமம் செய்ய வேண்டும். அக்னிஹோத்திரம் முதலான பல யஜ்ஞங்களில் கோச்சீரம் ஹோமம் செய்யப்படுகிறது. ததி என்கிற தயிரும் ஹோம திரவியமாக பிரயோஜனமாகிறது. சத்துமா என்கிற சத்துவும் தயிரும் கலந்து ததி சத்து ஹோமம் என்று செய்வார்கள். நெய், பால், தயிர் அக்னியில் ஹோமமாகின்றன என்றால் அந்த அக்னியை வளர்த்து கொடுப்பதே எது? கோமயத்தை போட்டு தட்டிய வரட்டிதானே. ஆகையினால் கோ இல்லாவிட்டால் யஜ்ஞம், வேள்வி என்பதே இல்லை. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து பசு காத்தலே பாரினை காத்தல். லோகச்சேமத்துக்கு முதுகெலும்பாயிருப்பது வேதம். அந்த வேதத்துக்கு முதுகெலும்பு வேள்வி. வேள்விக்கு முதுகெலும்பாய் இருப்பது அதை செய்கிற கர்த்தாவும் அதில் பிரதான திரவியமாய் இருக்கிறவற்றை கொடுக்கிற கோவும்தான். ஆகவே முடிவாக லோகம் வாழவே முதுகெலும்பாயுள்ள இரண்டில் ஒன்று கோ என்றாகிறது. அதனால்தான் கோ ரக்ஷணமே பூரணச்சனம், பசு காத்தலே பாரினை காத்தல் என்கிறது. அந்த காரணத்தினால்தான் லோகம் முழுவதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிற போது முதலில் கோவையும் அப்புறம் எஜமானனையும் தனிப்பட்டு சொல்லிவிட்டு அப்புறமே சமஸ்த லோகத்துக்கும் சௌக்கியத்தை வேண்டுவது. கோ பிராமணப்யோ சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. எத்தனையோ பிராணிகள் இருக்கும்போது, கோவையும் பல ஜாதிகள் இருக்கும்போது பிராமணனையும் மட்டும் பிரித்து சொன்னதற்கு காரணமே அந்த இருவருந்தான் அத்தனை பிராணிகளும் அத்தனை ஜாதி ஜனங்களும் க்ஷேமமாய் இருப்பதற்கு உதவுகிற யஜ்ஞ கர்மாவில் விசேஷமாக பயன்படுவது என்பதுதான். லோகம் முழுவதும் நன்றாய் இருக்க பண்ணும் பொருட்டே இந்த இருவரும், கோவும் பிராமணனும் நன்றாக இருக்க வேண்டும் என்றே இவர்களை லோகத்திலிருந்து பிரித்து சொன்னதே தவிர வேறே பக்ஷபாதம் இல்லை. இப்படி சொன்னது ராமாயண பாராயணத்தின் முடிவிலே சொல்கிற மங்கள ஸ்லோகங்களில் முதலாவதானதில் வேதத்தையே அனுசரித்து அஸ்வமேதாதி யஜ்ஞங்களை செய்து கொண்டு தர்ம ராஜ்யம் நடத்திய ராமச்சந்திரமூர்த்தியின் கதா பாராயணத்துக்கு முடிவிலே வருகிற ஸ்லோகமானதால் முதலில் லோகத்தை ஆளுகிற ராஜாக்கள் நியாய மார்க்கத்தில் ஆட்சி செலுத்தி பரிபாலனம் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு அப்புறம் கோவின் சேமம், பிராமணனின் சேமம், லோக சேமம் ஆகியவற்றை சொல்லி இருக்கிறது. ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மஹீம் மஹீசா கோ பிராமணேப்யோ சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ராமர், கிருஷ்ணர் இந்த தேசத்தின் இரண்டு கண்கள். கிருஷ்ண பரமாத்மாவிடமும் லோகத்தின் நலனை பிரார்த்திக்கும் போது இதே மாதிரி லோக ஹிதத்தை சொல்வதற்கு முந்தி கோ, பிராமணன் ஆகியவர்களின் நலனை சொல்லி இருக்கிறது. நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமண ஹிதாயச்ச ஜகத் ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமக. இப்படி யஜ்ஞத்தை தாங்கி தரித்து தூக்கி நிறுத்துபவர்களாக யஜ்ஞ கர்த்தாவான பிராமணன், யஜ்ஞத்துக்கு வேண்டிய திரவியம் தருகிற கோ என்ற இரண்டு பேர் இருந்தாலும் இந்த இருவரிலுமே கோவுக்கே முதலிடம் கொடுத்து அப்புறம் பிராமணனுக்கு இடம் தந்து கோ பிராமண என்று சொல்வதாகவே இருக்கிறது. ராமாயண மங்கள ஸ்லோகம், கிருஷ்ண பரமாத்மாவை பற்றின ஸ்லோகம். பொது வசனம் எல்லாவற்றிலுமே பிராமணனை பின்னுக்கு தள்ளி கோவுக்கே முக்கியத்துவம் தந்து கோ பிராமண என்றே சொல்வதாக இருக்கிறது. பிராமணர்களை பூதேவர், அதாவது தேவலோகத்தில் இல்லாமல் பூலோகத்திலேயே இருக்கிற தேவர்கள் என்பது. வேதத்துக்கே தங்களை அர்ப்பணம் செய்து கொண்டு லோக சேமத்துக்காக
யக்ஞ கர்மானுஷ்டானங்களை பண்ணி கொண்டிருக்கும் பிராமணர்களைத்தான் அப்படி சொல்கிறது. தற்காலத்தில் இருக்கும் ஸ்வதர்மத்தை விட்டுவிட்ட பிராமணர்களை அல்ல. இப்படி தேவராக சொல்லப்பட்டவர்களுக்கும் முந்தி கோ தான் கெட்டது போதாதென்று சந்திர புஷ்கரணியையும் கெடுத்தான் என்கிற மாதிரி பிராமணன் வேத ரக்ஷணமான ஸ்வதர்மத்தில் விட்டதில் யக்ஞ ஹோமாதிகளுக்கு சீனம் ஏற்பட்டுவிட்டதால் அவற்றுக்கு நெய் கோமயம் முதலியன தருகிற கோவில் புண்ணிய காரியமும் தடைப்பட்டு விட்டது. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அடுத்து சாநித்திய விசேஷம். தன்னிடமிருந்து திரவியங்களை கொடுத்து யக்ஞ ரக்ஷையை செய்கிற கோ எதையும் கொடுக்காவிட்டாலும் தன்னுடைய சாநித்திய மாத்திரத்திலேயே மந்திரங்களை ரட்சித்து கொடுக்கிற வல்லமை வாய்ந்ததாக இருக்கிறது. அதனால்தான் மாட்டுக்கொட்டிலில் ஜபம் செய்தால் கோடி பங்கு மடங்கு பலன் என்பது. கோஷ்டம் என்ற மாட்டுக்கொட்டிலை போன்ற பரிசுத்தமான ஸ்தலம் எதுவும் இல்லை. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவாச்சரணம். இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபிரிவ மகிமை, மகாபிரிவ அருள்வாக்கு, ஆன்மீக கதைகள், ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. காமாட்சி சங்கர காமதேனு சங்கர. ஜெய ஜெய சங்கர. ஹரஹர சங்கர. மகா பெரியவாச்சரணம்.